ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அசல் ஸ்பீக்ஸ். நேற்று மதியம் ஒரு 3-4 மணி போல தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நம்மளை போல சாதாரண மக்கள், நம்மளை போல சாதாரண பீப்புள் டூருக்கு போயிருக்கிறாங்க. பல மாநிலத்திலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி பல மாநிலத்திலேருந்து டூருக்கு போயிருக்காங்க. இந்த டூருக்கு போன மக்கள்கிட்ட சில பேர் ஆர்மி ட்ரெஸ்ஸு, மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு கையில் கன்னோட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரே கேள்வி, நீ ஹிந்துவா இல்லை முஸ்லீமா, பதில் சொல்லு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு அந்த மக்கள், அந்த பீப்புள் வந்து, நாங்கள் வந்து ஹிந்து, நாங்கள் வந்து முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தா, இவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, ஒரு செகண்ட் கூட கேப்பு கொடுக்காம அவங்க கையில் வச்சிருந்த கன்னை எடுத்து அவங்கள பாயிண்ட் பண்ணி சுடுறாங்க. சுட்டு அவங்களும் உயிரிழந்து போயிடுறாங்க. இவங்க கொலை செஞ்சிடறாங்க. இப்ப இந்த நியூஸ் தான் இந்தியா முழுக்க வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இவங்கள வந்து எல்லாரும் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா என்னன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மனுஷங்களா என்ன, இல்லை வேற ஏதாச்சும் மிருகமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி மிஸ்டீரியஸான நியூஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இந்த இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சேனலில் ஒரு கண்டென்ட்டாக ஒரு வீடியோவை டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பால்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊரில் வந்து ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பயஸ்ரம் வேலி. இந்த பயஸ்ரம் வேலிக்கு வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு டூருக்கு போயிருப்பாங்கன்னா டூரிஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்கறக்கு ஒரு 3-4 மணி போல் போயிருக்கிறாங்க. போன டைமில் வந்து அதே டைமில் வந்து மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில் கன்னோட வந்து இவங்கள்ட்ட வந்து சில பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த டூரிஸ்ட் மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, நீ வந்து ஹிந்துவா இல்லை முஸ்லீமா சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க ஹிந்துன்னு பதில் சொன்னதுக்கு அப்புறமும் கூட கன்ஃபர்மேஷனுக்காண்டி உங்களோட ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஏதோ மிலிட்ரி ஆளுங்க தான் போலப்பா, ஆர்மி ஆளுங்க தான் போலப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஐடி ப்ரூஃபை காட்டியிருக்கிறாங்க, ஐடி கார்டை காட்டியிருக்கிறாங்க. ஐடி கார்டை காட்டின அடுத்த செகண்ட் இவங்க ஹிந்துன்னு கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்டு அவங்க கொண்டு வந்த கன்னை, அந்த மிலிட்ரி ஆளுங்கன்னு சொல்றாங்க, மிலிட்ரி ஆளுங்கல்ல, மோசமான டெரரிஸ்ட் கூட்டம் இவங்க. அந்த அந்த ஆளுங்க வந்து கையில கொண்டு வந்த கன்னை வச்சு அவங்கள சுட்டு கொலை செஞ்சிடறாங்க. கிட்டத்தட்ட 28 பேர் இந்த மாதிரி உயிரிழந்து போயிடுறாங்க. அங்க 40 பேரை சுடுறாங்க. 40 பேர்ல வந்து 12 பேர் வந்து இதுல இன்ஜூரிஸ், படுகாயம் அடைஞ்சு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாங்க. 28 பேர் உயிரிழந்து போயிடுறாங்க. இதுல வந்து பெரும்பாலும் இந்த கப்புள்ஸா இவங்க சூஸ் பண்ணி கொலை செஞ்சிருக்காங்க, சுட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. கப்புள்ஸா எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எதுக்கு நான் சொல்றேன்னா, ஏன்னா ஒரு கப்புள் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்கள ஹஸ்பண்ட சுட்டு கொலை செஞ்சிடுறாங்க. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேடி சொல்றாங்க, என்னையும் கொலை செஞ்சிருங்க, என்னையும் எதுக்கு என்னையும் விடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பாவமா கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ போய் உங்க பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லு. உன்னையும் நாங்க கொலை பண்ணிட்டோம்னா யாரு போய் மெசேஜ் சொல்லுவா? நீ போய் பிரதமர் மோடி கிட்ட போய் சொல்லு. நாங்க வந்து யாருக்கும் அஞ்சவங்க கிடையாது. யாரும் நாங்க வந்து பயந்தவங்க கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம். அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான, சீப்பான ஒரு மெசேஜ அந்த லேடி மூலியமா சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லேடி வந்து இப்ப இதுல மீடியால சொல்லியிருக்காங்க. இத கேட்டோனே என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிஎம் ஒமர் அப்துல்லா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க வந்து மனுஷ ஜென்மமே கிடையாது. இவங்க வந்து மிருகத்தை சேர்ந்தவங்க. மனுஷ ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்க வந்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்இடி அமைப்பை சார்ந்த த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு டெரரிஸ்ட் கூட்டம் தான். எல்இடினா நம்ம வீடு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த எல்இடி அமைப்பை சார்ந்த லக்ஷர் இ தைபா அமைப்பை சார்ந்த ஒரு ஆளை கூட இப்ப இந்தியா வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. இந்த மும்பைல ஒரு அட்டாக் நடந்துச்சு, டெரரிசம் அட்டாக் நடந்துச்சு. அந்த டெரரிசம் அட்டாக்கு இந்த ஆளு தான் காரணம். இது வந்து அரெஸ்ட் பண்ணிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அண்டர்ல தான் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனோட பேர் வந்து த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், த டிஆர்எஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆளுங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. நாங்க தான்ப்பா கொலை பண்ணோம். நாங்க வந்து இந்த அட்டாக் மூலியமா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஆர்டிகல் 370 வந்து இருந்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அது வந்து 2019 அன்னைக்கு உங்களோட மோடிஜி வந்து எடுத்துட்டாரு. அதனால தான் இந்த அட்டாக்க நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 370னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து வெளியாளுங்க வந்து யாரும் எதுவும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு லேண்டோ ப்ராப்பர்ட்டிஸும் பர்ச்சேஸ் பண்ண முடியாம ஒரு லா ஒண்ணு, ஆர்டிகல் ஒண்ணு எழுதியிருந்தாங்க, போட்டிருந்தாங்க. ரூல்ஸ் ஒண்ணு இம்போஸ் பண்ணியிருந்தாங்க.
அத வந்து மோடிஜி வந்து 2019 அன்னைக்கு எடுத்துடுறாரு. இவரு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த லா வந்து 370 வந்து எடுத்துடுறாரு. எடுத்துட்டு யார் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். யார் வேணா இங்க வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கலாம். எல்லாத்துக்கும் சொந்தம் தான். யார் வேணா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த இத ஆர்டிக்கிள எடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த அட்டாக்க நாங்க பண்ணியிருக்கிறோம். நாங்க வந்து யாருக்கும் பயந்தவங்க இல்ல. நாங்க வந்து யாருக்கும் சலிச்சவங்க இல்ல. அப்படின்னு சொல்லி இந்த கேவலமான கூட்டம் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுக்கு இந்தியா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க வந்து இந்தியா மன்னிக்க போறதே இல்ல. எத்தன வருஷம் ஆனாலும் இத நாங்க வந்து மன்னிக்க போறதில்ல. இந்த 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 சம்பவத்துக்கு காரணமான அந்த அமைப்புல உள்ள ஆளுங்கள நாங்க வந்து கண்டுபிடிச்சு கண்டிப்பா தண்டனை குடுப்போம். கடுமையான தண்டனை குடுப்போம் அப்படின்னு இந்திய ஆளுங்க சொல்லியிருக்கிறாங்க. மோடிஜியா இருக்கட்டும், எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த உலக நாடுகள் ஈரானா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாரி எல்லா உலக நாடுகளும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வந்து வி ஸ்டாண்ட் வித் இந்தியா. இந்தியாக்கு ஏதாச்சும் ஒரு மிலிட்டரி சோல்ஜர் சப்போர்ட் தேவைன்னா நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட புட்டின் சொல்லியிருக்கிறாரு. அதே போல நாங்க வந்து இந்தியா கூட நிக்கிறோம். இந்தியா என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே. அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக நாடுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வாரம் பாகிஸ்தான்ல ஒரு புரோகிராம் ஒண்ணு நடந்திருக்குது. அந்த புரோகிராம்ல வந்து சீஃப் ஆர்மி ஆஃபீசரா ஒருத்தர் வராரு. ஆர்மி ஆஃபீசரோட பேர் வந்து ஆசிம் முனிர். இவரு வந்து என்ன சொல்றாரு, அந்த ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, முஸ்லீமும், ஹிந்துஸும் ஒண்ணு கிடையாது. முஸ்லீமும், ஹிந்துஸும் சகோதர சகோதரிகள் கிடையாது. இந்தியாவும், பாகிஸ்தானும் ஒரு நேஷன் கிடையாது. நாங்கலாம் வேற வேற ஆளுங்க. எங்களுக்கும் இந்துஸும் ஒத்து வராது. அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு ஸ்பீச்ச வந்து குடுத்துருக்கிறாரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்க பிள்ளைங்கள்ட்ட அடுத்த ஜெனரேஷன்ட்ட சொல்லுங்க. நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாகிஸ்தான் நாட்ட தனியா பிரிச்சு வாங்குனோம். என்னைக்கும் இந்தியாவும் நாமும் ஒண்ணுன்னு சொல்லிறாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஸ்பீச்ச குடுக்குறாரு. இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, இது வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்குது. இந்த அட்டாக் நடந்திருக்குது. பாகிஸ்தான் ஆர்மிக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. ஏன்னா, இந்த ஆளு இந்த மாரி பேசியிருக்காரு. வன்மத்த கக்குற விதமா பேசியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமர்நாத் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து சகோதர சகோதரிகள் எல்லாமே வருஷம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த அமர்நாத் கேவுக்கு போவாங்க. இந்த கேவுக்கு எப்படி போவாங்க? வழி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பல்கம் இல்லாட்டி பல்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூட்ல வழியா தான் போணும். இப்ப கரெக்ட்டா 2, 3 மாசம் தான் இருக்குது. ஜூலை இல்லாட்டி ஆகஸ்ட் இந்த டைம்ல தான் இவங்க போவாங்க வருஷம். இது கரெக்ட்டா இந்த டைமுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அட்டாக் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, எப்படியாச்சும் இந்த இந்தியால இருக்கிற இந்துஸையும், முஸ்லிம்ஸையும் பிரிச்சிரலாம். இவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு பிடிக்காம தான் இந்த அட்டாக் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா, நான் இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இந்த மாரி எத்தன அட்டாக் நடந்தாலும், எத்தன பாம் பிளாஸ்ட் நடந்தாலும், இந்தியால இருக்கக்கூடிய ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து நீ வந்து பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது. ஏன்னா, இன்னைக்கு நேத்து வந்து நாங்க இந்த பாண்டிங்ல இருக்கல. நீ அன்னைக்கு பாகிஸ்தான் வேணும்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்ட. ஆனா, அன்னிலருந்து நாங்க வந்து இந்தியர்கள்டா. நாங்க எந்த அளவுக்கு முஸ்லிம்ஸோ அந்த அளவுக்கு இந்தியன்ஸ்டா அப்படின்னு சொல்லி இங்க இருந்த மக்கள். அதுக்குன்னு இவங்க ஆதரிச்ச மக்கள், இந்த இந்துஸ் மக்கள். இந்த பாண்டிங்க வந்து நீ பிரிக்கவே முடியாது, உடைக்க முடியாது. உனக்கு திராணி இருந்தா நீ வந்து இந்தியன் மிலிட்டரியோட சண்டை போடணும். இந்த மாரி அப்பாவி மக்கள வந்து கொலை பண்ணக்கூடாது. கண்டிப்பா இவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படணும். அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறோட வீடியோல பார்ப்போம். டில் தென் டேக் கேர்.